எப்போ ஊருக்கு போனாலும் சண்டே தான் ஊருக்கு போகணும்னு நினைப்பேன். அப்போ தான் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, பார்த்துட்டு வரலாம், ஸ்கூல்லாம் லீவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போவேன். நேற்று காலையிலேயே ஊருக்கு போகணும்னு நினச்சேன், போக முடியலையா. சரி ஈவினிங்காக தான் போயிருந்தோம். ஈவினிங்காக போனதால பசங்க கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இருந்தாலும் பாப்பா கூட தம்பி பாப்பாவுக்கு செம்ம ஆட்டம். நைட்டு 10 11 மணிக்கு மேலே தான் தூங்கினா அவள். காலையிலேயே வந்துருக்கலாம்லம்மா, நாளைக்கு நாங்கள் ஸ்கூல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தாங்க 2 பேரும். காலையிலேயே எழுந்திரிச்சது ஸ்கூல் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அவசர அவசரமாக கிளம்பவும் அக்கா அவசர அவசரமாக சமைச்சிட்டு இருந்தா. திடீர்னு சிலிண்டர் காலியாகவும் அப்படியே வெளியில் வச்சு சமைக்கலாம்னு சொல்லி வெளியில தான் வச்சு சமைச்சிட்டு இருந்தா. பெரிய அக்காவுக்கு இந்த மட்டினா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்கள் அண்ணனே டேரெக்டாக போய் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருந்தான் ஆற்றுலேருந்து. நைட்டே அவிச்சு அதை க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா. அதை காலையில் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் காரமாக செஞ்சு கொடுத்தாக்கா ரைஸில் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது பசங்க சாப்பிடாம போயிடுவாங்க அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு சிலருக்குலாம் இது தெரியுமானே தெரியாது, சொன்னால் இது பேர் கூட தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படியுமே ஒரு சிலர்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு எங்கள் ஊர் சைட்லலாம் இது நல்லாவே தெரியும். மட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல சிப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது, நான் கழுவிக்கிட்டு இருந்தேன். தம்பி பாப்பா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா தலை சீவுறது, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறதுன்னு ஒவ்வொன்றா பண்ண பாப்பாவும் பக்கத்தில் என்ன அவள் என்னெல்லாம் பண்ணுறாளோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. பொட்டு ஒரு அட்டை போட்டு காலி பண்ணிட்டா. நெத்தியில் வைக்கிறது, கண்ணில் வைக்கிறது, கன்னத்தில் வைக்கிறதுன்னு ஒரு அட்டை போட்டு காலி பண்ணிட்டா. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இருக்கிறதால அவங்களுக்கு ஸ்கூல் போகவே தோணவே இல்லை. 2 பேருமே ஒரே மனசோடையே போயிட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு. பாப்பா 10th லீவ் போட முடியாது. தம்பி நார்மலாகவே ஸ்கூலுக்கு லீவ் போட மாட்டான், எப்போவுமே லீவ் போடாமல் போகணுன்னு தான் நினைப்பான். அதனாலே கிளம்பிட்டாங்க 2 பேரும். ஒரு மனசோடையே கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருந்தவன் என்ன நினச்சான்னு தெரியல, பாதி தூரத்தில் திரும்பி வந்து பாப்பாவை கொஞ்சிட்டு போக மனசு இல்லாமல் தான் போயிட்டு இருந்தான். பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஊருக்கு போயிடாதீங்க, நாங்கள் சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் போகலாம், ஈவினிங்காக போகலாம், நாங்கள் வந்துடுவோம், அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை. இவங்களை அமுச்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளும் போயிடலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். இவங்க இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. இவங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா வீடே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அக்காவும் வெளியில் கிளம்பிடுவா, மாமாவும் கடைக்கு போயிடுவாங்க. எங்கள் அண்ணா நீங்கள் தானே இருக்காங்க, சரி அவங்க ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்களா, சரி அவங்க ஊருக்கு போகும்போது அவங்க கூடயே போயிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி அண்ணன் வெளியில் போயிட்டானா, அப்புறம் அவங்க வர மாதிரி தெரியல, சரி நாங்கள் கிளம்பலான்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம். ஊருக்கு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், எப்போ வரீங்க, எங்கே இருக்கீங்க, அடிக்கடி அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம கிளம்பாமல் வீட்டில் இருக்கோன்னா, என்னம்மா இன்னும் பண்ணுற, கிளம்புமா வாம்மா அப்படின்னு சொல்லி 2 பேருமே அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க இன்றைக்கி ஸ்கூல் வேறு போகிறாங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இருக்கிறதால எங்களை விட்டுட்டு போக மனசு இல்லாமல் திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருந்தவங்க பாதி வழியில் தம்பி மட்டும் திரும்பி வந்து பாப்பாவை கொஞ்சிட்டு போக மனசு இல்லாமல் போயிட்டுருந்தான். ஒரு பக்கம் இவங்களுக்கு போக விருப்பமே இல்லாமல் போகிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க போகிறாங்களேன்னு பாப்பா அழுதுட்டுருக்கா. அவங்க கிளம்ப ஆரம்பிச்சது தான் தெரியும். பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தவ சாப்பாடு போட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டா. சத்தம் போட்டுக்கிட்டே தம்பி அண்ணா அண்ணான்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே வரா. அவனும் போக மனசு இல்லாமல் அழுதுகிட்டே போகிற மாதிரி ஒரு மாதிரி சோகமாக தான் போனவன் அப்புறம் ரிட்டன் வந்து பாப்பாவை தூக்கி கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் போனான். போகிறது வரதும் இப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் எழுந்திரிட்டு போயிடலான்னு தான் பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோமா, ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிக்கவும் டைம் ஆகிடுச்சு. டைம் போனதே தெரியல. சரி ஈவினிங் போல் பசங்களை பார்த்துட்டே போயிடலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அக்கா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டெய்லரிங் கிளாஸ் தான் போயிருந்தா. அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண நோட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தா சரணு. அந்த நோட்டுக்கெலாம் பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணி கொடுத்தது நான் தான். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா, தம்பி பாப்பா வந்துட்டாங்க. நாங்கள் ரெடியாகி தான் இருந்தோம். அவங்க வந்ததும் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்ததும் திரும்பவும் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டு பாட இவங்க டான்ஸ் ஆட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. டைம் 5 ஆகிடுச்சு, வெயில் குறைஞ்ச மாதிரி தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ கிளம்புனா தான் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் போகும்போது காய்கறியெல்லாம் வாங்க வேண்டியது இருந்ததா, அதெல்லாம் வாங்கிட்டு போக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே கிளம்பிட்டோம். நாங்கள் தங்குற ஐடியாலாம் போகல, தம்பியை பார்த்துட்டு வந்துடலாம், கீழே வந்துட்டானா சரி பார்த்துட்டு வந்துடலான்னு தான் போயிருந்தோம். லைட்டாக உதட்டில் காயமாக இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல. காலையில் ஸ்கூல் போக அவங்களுக்கு மனசு இல்லை எங்களை விட்டுட்டு போகிறதுக்கு, இப்போ அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. வரும்போது எதிர் வெயில் மூஞ்சி சுட்டரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல ஜூஸ் குடிக்கலாம் அப்படி சொல்லி நிறுத்தி ஜூஸ் குடிச்சிருந்தோம். நானும் பாப்பாவும் ஜூஸ் குடித்தோம். சரண சூடாக டீ குடித்தோம் அந்த வெயிலையும். பாப்பாவுக்கு இடையில சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி இந்த டம்ளர் வாங்கி கொடுத்தோமோ, அதில் குடிக்க ஆரம்பிச்சதுனால சிப் பண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போலாம் ஸ்டவ் வாயில் வச்சானா எடுக்கவே மாட்டா. அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியாது, சிப் பண்ணி குடிக்க தெரியாது, ஒரு மாதிரி ஊதிக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கவும் புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டா. பாப்பாவுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா ஐஸ் போட வேணாம்னு சொல்லிடுவோம். இந்த டைம் மறந்துட்டோமா, போட்டுட்டாங்க. சரி குடிக்கிறாளா பாப்பா அப்படி சொல்லி கொடுத்துருந்தேன். கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாயே வைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.